எல்லோருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி வசந்த நவராத்திரியோட 5வது நாள், ஜகத் ரஞ்சனி மாதங்கியோட தினம். அவளோட ஹோமம் தான் இன்றைக்கி கோயிலில் நடக்குது. ஸோ ஜகத் ரஞ்சனி மாதங்கியை பற்றி கொஞ்சம் விவரங்கள் நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த ஜகத் ரஞ்சனி மாதங்கி அப்படிங்கிறது தசமகா வித்யாவில் ஒரு அம்சம். இந்த அம்பாளை வழிபடுறவங்களுக்கு வாக்கு, இசை, கலை, மந்திரம், கவர்ச்சி சக்தி அப்படின்னு பலவிதமான ஒரு சக்தி அவங்களுக்கு கூடி வரும். இந்த அம்பாளோட பேரை பார்த்தாவே ஜகத்னா இந்த உலகம், பிரபஞ்சம். ரஞ்சனி அப்படிங்கிறது மகிழ வைப்பவள், கவர்பவள். அதனால் ஜகத் ரஞ்சனி மாதங்கி அப்படின்னா முழு உலகத்தையும் கவர்ந்து மகிழ்விக்கும் ஒரு தெய்வீக சக்தி. இந்த வடிவம் மனிதர்களுக்கு மனம், பேச்சு, கலை, ஈர்ப்பு சக்தி மீது தாக்கத்தை கொடுக்கும் அப்படின்னு இந்த தந்திர மரபில் கூறப்பட்டு இருக்கிறது. அதனால் இந்த அம்பாளை வழிபடுறவங்களுக்கு எல்லா விதமான பாக்கியமும் கிடைக்கும். இந்த அம்பாளோட வடிவத்தை பார்த்தோம்னா மரகத பச்சை நிறம் அவளுடைய உடல், 4 கரங்கள், வீணை வைத்திருப்பாள், பக்கத்தில் கிளி எப்போதும் இருக்கும், ராஜசிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பாள், நகை மற்றும் தங்க அலங்காரம் ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு. அதனால் கிளி அப்படிங்கிறது இங்கே வாக்கு சக்தி, மந்திர ஒளி, கலை. இந்த நகைகள், தங்க ஆபரணங்கள் அப்படிங்கிறது இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை விதமான ஆசைகளையும் உள்ளடங்கினது தான் இந்த தங்க ஆபரணம் அணிந்திருக்கும் இந்த தேவி. ஆன்மீக சக்திகள் இந்த அம்பாளை வழிபடுற பக்தர்களுக்கு கிடைக்கும். அது என்னென்ன அப்படின்னா, பேச்சுத்திறன் அதிகரிக்கும், இசை மற்றும் கலை திறமை வளரும், மக்களை ஈர்க்கும் காந்த சக்தி தரும், அறிவு மற்றும் புத்தி வளரும், மந்திர சித்தி கிடைக்கும், ஆன்மீக உள்ளுணர்வு அதிகரிக்கும். இவளோட மந்திர அந்த ஒளி ஐம் அப்படின்னா அறிவு சக்தியை குறிக்குது, ஹ்ரீம் அப்படின்னா மாயா சக்தியை குறிக்கும், ஸ்ரீம் அப்படின்னா வளம் மற்றும் காந்த சக்தி. அதனால தான் இவ அறிவையும் கொடுத்து அந்த மாய சக்தியையும் கொடுத்து இந்த எல்லா வளமும் தன்னுடைய பக்தர்களுக்கு இவ கொடுக்குறார். அதனால் இந்த மந்திரம் ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒன்று. இவளை வெள்ளிக்கிழமை, பௌர்ணமி, நவராத்திரி இந்த நாட்களில் பூஜை செய்து வழிபடுவோருக்கு எல்லா நலன்களும் கிடைக்கும். இந்த அம்பாளை வழிபடுறவங்களுக்கு 8 ஆன்மீக அறிகுறிகளை நம்ம பார்க்கலாம். 1, பேச்சுத்திறன் மேம்படும். மாதங்கி வாக்கு சக்தியின் தெய்வம், அதனால் பேச்சுத்திறன் தெளிவாகும், சொல்வது மற்றவர்களை ஈர்க்கும், உரையாடலில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். 2வது ஆன்மீக அறிகுறி அப்படின்னா இசை மற்றும் கலை மீது ஈர்ப்பு. மாதங்கி கலை சக்தியை வழங்குபவள், அதனால் இசை கேட்கும் விருப்பம் அதிகரிக்கும், பாடல், இசை, கவிதை போன்ற கலைகளில் ஆர்வம் ரொம்ப அதிகமாக இருக்கும். 3வது கனவுகளில் தெய்வ சின்னங்கள், அதாவது சில பக்தர்களுக்கு அனுபவம் ஏற்படுறது அவங்களுடைய கனவில். பச்சை நிற ஒளி, கிளி, வீணை போன்ற சின்னங்கள் கனவில் தோன்றலாம். 4வது உள்ளுணர்வு அதிகரிப்பு.
தியானம் அல்லது ஜபம் செய்யும்போது மனம் அமைதியாகும். சில விஷயங்களை முன்பே உணரும் திறன் அதிகரிக்கும். 5வது, சொல்வது நடந்து விடுதல். வாக்கு சக்தி அதிகரிக்கும். சில சமயம் நீங்கள் சொன்ன வார்த்தைகள் உண்மையாகிவிடும் என்று தந்திர மரபு கூறுகிறது. 6, குரல் இனிமை. மாதங்கி இசை சக்தியின் தெய்வம். அதனால் குரல் இனிமையாக மாறலாம். பாடும் திறன் மேம்படலாம். 7, மக்களை ஈர்க்கும் காந்த சக்தி. மாதங்கி சில வடிவங்களில் வசிய சக்தி தருவாள். அதனால் மக்கள் உங்களை கவனிக்க ஆரம்பிப்பார்கள். உங்கள் பேச்சு முக்கியமானதாக தோன்றும். 8, தியானத்தில் ஆழ்ந்த அமைதி. மாதங்கி மந்திரம் ஜபம் செய்யும்போது மனம் அமைதியாகும், சிந்தனை தெளிவாகும், உள்ளார்ந்த ஆனந்தம் ஏற்படும். இப்படி நிறைய ஆன்மீக அறிகுறிகளை மாதங்கி பக்தர்களுக்கு இடையே நம்மால் பார்க்க முடியும். அதனால தான் இன்றைக்கி நம்ம ஜெகத்ரஞ்சனி மாதங்கியை நம்ம வணங்கி அவளோட ஆசீர்வாதத்தோடு நம்ம இந்த ஹோமத்தை இன்றைக்கி நடத்த போகிறோம். மீண்டும் நாளை இன்னொரு மாதங்கியின் வடிவத்தை, ரூபத்தை நாம் தரிசிக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.